ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. சனிக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே குட் பை சொல்லுகிற நேரம். ஏனென்று கேட்டால் 2வது வசனத்தில் நான் வாசிப்போமானால், மோசே போய் இஸ்ரவேலரை யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயது உள்ளவன், இனி நான் போக்கும் வருத்தமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில் என்று கர்த்தர் என்னோடு சொல்லியிருக்கிறார். இவ்வளவு பரிசுத்தமா நான் ஜீவித்த வைத்தேன். ஜனங்கள் அத்தனை பேரும் 40 வருஷங்களாய் வனாந்தரத்தில் நடத்தினவன், 40 வருஷத்துக்களாக அதற்கென்று பயிற்சி பெற்றவன். பொழுது தன்னுடைய ஓட்டத்தில் போய்விட்டு அவன் யோர்தானை கடந்து நான் போக மாட்டேன் என்று அவன் சொல்ல காரணம் என்ன? வாக்குத்தத்தம் தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னதன் காரணம் என்னவென்று கேட்டால், தேவன் சொன்னதை சொன்னபடி செய்யாமல் பாறையோடு பேசு என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கும் போது அந்த பாறையை அடித்து விட்டான். சின்ன வார்த்தை. அவன் செய்தது ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கணும், மிருகங்களுக்கு தண்ணீர் கிடைக்கணும், ஆசையோடு தான் சொன்னான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அந்த தான் காணப்போகிற தேசத்தை காட்டினார். ஆனால் ஜனங்களுடைய கீழ்ப்படியாத நிமித்தமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழாதது நிமித்தமாய், எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் கானானில் போய் சேரவில்லை. எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜனத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சங்களில் காலேப், யோசுவா 2 பேர் மாத்திரம்தான் போய் சேர்ந்தார்கள். மீதி எல்லாம் அவர்களுக்கு பின்வந்த சந்ததி, அங்கே புறப்படும் போது இருந்தவர்கள் அல்ல, பின்வந்த சந்ததி. ஆனால் அதை காண முடியாது இருந்ததான மோசே ஜனங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார். நீங்கள், அதாவது இப்பொழுது மீந்திருக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்கள், யோசுவாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பின்னாலே நடந்து வந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள், யுத்தத்தில் ஜெயித்தவர்கள், இவைகள் எல்லாவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள், அவர்களை பார்த்து மோசே சொல்கிறது என்னவென்று கேட்டால், நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்களோ, நான் தான் அங்கே போய் சேர மாட்டேன், ஆனால் நீங்களோ பலங்குண்டு திடமனதாயிருங்கள். உங்களை பின்பற்றி வருகிறதான ஜனங்களுக்கு, உங்களை எதிர்கொள்கிறதான ஜனங்களுக்கு, உங்களை பொற்கடித்து விடலாம் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு பயப்படாதிருங்கள், திகைக்கவும் வேண்டாம். நீங்கள் அவர்களுக்கு பயப்படவும் கூடாது, திகைக்கவும் கூடாது. காரணம் என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த நிச்சயம் நமக்கு இருக்குமா? என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு வருகிறார், அவருடைய பரிசுத்த பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது, நான் என்னை அவருக்கு முழுவதுமாய் ஒப்படைத்திருக்கிறேன், அவரை துதிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அது நிமித்தமாய் அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது என்ற நிச்சயம் உங்களோடு இருந்தால் என்ன சொல்லியிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார் என்று நிறைய இடத்துல எழுதியிருக்கிறது. ஆனால் அங்கே எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அவர் விதித்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, glory to God, அவருடைய பிரசன்னத்திலே நாம் காணப்படும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது, சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள் காலையில் அவருடைய பிரசன்னத்தை நாம் பிடித்துக் கொள்கிறது நிமித்தமாய், யாருக்கும் பயப்படாத தைரியம் உள்ளதான ஓட்டத்தை ஓடத்தக்கதாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி. வார்த்தைகளின்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு ஒத்தாசை. பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும் புதிய கனமெல்லாம் உமக்கே ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பலங்குண்டு திடமனதாயிருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான எந்த காரியங்களையும் கண்டு பயப்படவோ திகைக்கவோ வேண்டாம். காரணம், உங்களோட வருகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. God bless you abundantly again and again and again.